இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் கதை சொல்லுதல் வழியாகவும் பாரம்பரிய தமிழ் கிராமிய கலைகள் வழியாகவும் பள்ளி பாடங்களை நடத்தி வரும் கற்றல் அனுபவம் குறித்து பேசுகிறார் திண்டுக்கல் பெருந்துறை அரசு பள்ளி ஆசிரியர் ஷாஜஹான் அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலியர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் பெருந்துறை பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய கணித ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு ஷாஜஹான் அவர்கள். ஷாஜஹான் அவர்கள் கணித ஆசிரியராக மட்டும் நம்மை சந்திப்பதற்காக இணையவில்லை. இவர் ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லியாக, மிக குறிப்பாக மாணவர்களை தங்களுடைய கதைகளால் வசியப்படுத்துகிற, கதைகளின் வழியாக நல்ல அறக்கருத்துக்களை, இன்னும் முக்கியமாக பாடப்பகுதி சார்ந்த சிந்தனைகளை கதைகளின் வழியாக ஒரு நல்ல கதை சொல்லியாக தொடர்ந்து கதைகளை சொல்லி மாணவர்களுக்கு நல்ல தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் கவிஞராக, பட்டிமன்ற பேச்சாளராக, மேடை நிகழ்த்துக்கலை, கவிதை கவிஞ நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக பங்கேற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல்வேறு கவி மன்றங்களில் இணைந்து இயங்குகிறார்கள். இவை எல்லாவற்றை விட முக்கியமான விஷயம், தமிழகத்தில் அழிந்து வருகிற பாரம்பரிய கலைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பொம்மலாட்ட கலையை உயிர்ப்பிக்கும் ஒரு அரிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். பொம்மலாட்ட கலைஞராகவும் கதை சொல்லியாகவும் கணித ஆசிரியராகவும் பன்முக பரிணாமம் பெற்றிருக்கக்கூடிய திரு ஷாஜஹான் அவர்களை இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நன்றி சார். சார், இப்ப நாம ஒரு பொம்மலாட்ட கலையில் உங்களுடைய பங்களிப்பு குறித்தும் தொடர்ச்சியா உங்களுடைய கதை சொல்லல் குறித்தும் நாம் பேச இருக்கிறோம். அதற்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய கல்வி, உங்களுடைய முதன்மை பணி, உங்களுடைய குடும்பம், இது குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தை சொல்லுங்க. நன்றி. நான் மதுரை மாவட்டம் ஊம்சிக்குளம் என்ற கிராமத்தில் வருகிறேன். நான் 2009 அரசு பணிக்கு வந்தேன். அதற்கு முன்னார் நான் சவுதி அரேபியாவில் பணிபுரிந்தேன். கணினி பொறியியலாளராக பணிபுரிந்தேன், கணினி ஆபரேட்டராக பணிபுரிந்தேன். இப்பொழுது எனது 2 மகன்கள், ஒன்று பொறியாளராக சென்னையில் பணிபுரிந்து வருகிறார். இன்னொன்று கிரிட்டிக்கல் கேர் முதுகலை முடித்துண்டு இப்போ திருச்சி SRM மெடிக்கல் கல்லூரி அசிஸ்டன்ட் லெக்சரராக பணிபுரிந்து வருகிறார். என்னுடைய மனைவியார் மாவட்ட கல்வி தொடக்க கல்வியில திண்டுக்கல் மாவட்டம், அது கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறார். நான் 2009 நான் அரசு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் பணிபுரிந்து இருக்கின்றேன். நான் தமிழ்நாடு அரசின் மாநில நல்லாட்சி விருது, பள்ளி கல்வித்துறையின் மாநில நல்லாட்சி விருது, கலை பண்பாட்டுத்துறையின் கலை நன்மை விருது, தமிழ் வளர்ச்சித்துறையின் தூய தமிழ் பட்டாளி விருது, சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சுற்றுச்சூழல் பொருள் விருது என தமிழ்நாடு அரசின் 4 விருதுகள் எனக்கு வழங்கி பாராட்டு இருக்கின்றன. ஏனென்றால் கற்பித்தலோடு இயலிசை நாடகம் வழியாக நான் இன்று வரை கற்றல் கற்பித்தல் மேற்கொண்டு வருகின்றேன். இன்றைய கிராம சூழலில் பார்க்கின்றேன், மாணவர்கள் தொழில்நுட்பம் மற்றும் கலை இரண்டிலும் ஆர்வமாக இருக்கிறார்கள். கரும்புலையை தாண்டி இன்று கடந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்களை ஆர்வப்படுத்த ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை ஒருங்கிணைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கலைவழி கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்டு வருகிறேன். அந்த வழியில் இன்று பார்த்தோமால் கதை சொல்லல் மற்றும் பொம்மலாட்டம் கலைகள், அழிந்தோர் பொம்மலாட்டுகளை மேற்கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இன்று என்னுடைய கலைப்பணியை கற்றலோடு கொண்டு சென்று வருகிறேன். இதனால் எனக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சி சிறந்த ஆசிரியர் மாநில நல்லாட்சி விருது வழங்கியிருக்கின்றது. அதுபோக வே டு சக்சஸ் என்ற நாளில் தலைச்சார் ஆசிரியர் விருது வழங்கியிருக்கேன். அதுபோக தினமலர், தினத்தந்தி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து நாளிதழ் மற்றும் அனைத்து பத்திரிகையினுடைய கட்டுரை வந்திருக்கின்றன. பார்க்கும் பொழுது மாணவர்கள் கற்றல் அடைவு திறன்
கலை வழியாக கொண்டு செல்லும்போது தேர்ச்சி சதவீதம் அதிகரிக்கிறது, இடைநிலை குறைகிறது, மாணவ ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆசிரியர் எப்போது வகுப்பறை வருவார் என்ற சூழ்நிலை இன்று இருப்பதை நான் பார்க்கிறேன். இப்ப சார் வந்து ஒரு நல்ல அற்புதமான தளத்துல இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மாணவர்களை புதிய கற்றல் முறை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சியில் இறங்கிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சிறந்த தமிழ் பற்றாளர் விருது வரைக்கும் வந்து தமிழ் சார்ந்து கிடைந்திருக்கிறது. தொடர்ந்து கணிதம் துறையில வந்து ஆசிரியராக இருந்தாலும் கவிதை, நாடகம், பட்டிமன்றம், கவியரங்கம், நேரடியாக மேடைகளிலே கவிதை பாடுகிற இந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. எப்படி சார் ஒரு கணிதத்துறையை சேர்ந்தவருக்கு தமிழ் மீது இவ்வளவு ஆர்வமும் ஈடுபாடும் எப்படி ஏற்பட்டது? என்ன ஏற்பட்டதால கணிதம் உங்களுக்கு இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, கணிதம் ஆங்கிலம் என்றாலே மாணவர்களுக்கு சிலது கசக்கும் என்ற அடிப்படையில் நான் கிராமத்தில் அரியலூர் மாவட்டம் குவாகம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முதலாம் பணியில் சேர்ந்தேன். அப்பொழுது என்னை பார்த்தாலே மாணவர்கள் திருச்சி ஓடுவார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்படை எப்படி ஒருங்கிணைப்பது, கணிதம் என்றாலே கசக்கிறது என்று நினைக்கிறார்களே, ஒரு எப்படி ஒருங்கிணைக்கும் போது ஒரு நாள் வகுப்பறையில் பாதி மாணவர்கள் வருகை தரவில்லை. அப்பொழுது என்னவென்று பார்க்கும் பொழுது ஊரில் திருவிழா என்று சொன்னார்கள். தலைமை ஆசிரியர் அனுமதி கேட்டு அந்த திருவிழாவுக்கான நானும் சென்றேன். அனுமதி கேட்டு பகல் நேரங்களில் பாட்ட ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம் நான் நடந்து கொண்டிருந்தது. மாணவர்கள் அதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது எனக்கு ஒரு ஆர்வம் தோன்றியது. எனக்கு கலை மீது ஆர்வம். நான் சிறுவயது 6ஆம் வகுப்பு 7ஆம் படிக்கும் போதே மாறுவேட போட்டியில் பாரதியாக வல்லவனாக முனைவரிடமிட்டு நான் நாடகம் நடத்தியிருக்கின்றேன். அதனுடைய முதல் பரிசும் பெற்றிருக்கின்றேன் மதுரை மாவட்ட அளவில். அந்த அடிப்படையில் எனக்கு ஆர்வம் இருந்தது. அது போக தமிழ் சங்கங்கள் வழியாக கவியரங்கம், பட்டிமன்றம் எல்லாம் இணைவெளியில் நடந்திருக்கின்றேன். அந்த வடிவில் இதை வகுப்பறைகள் கொண்டு வந்த என்ன என்று பார்க்கும் பொழுது கரகாட்டம் வைத்து கரகாட்டம் வழியாக 1 2 2 4 2 என்று கையில் காலையை அசைக்கும் பொழுது ஆகா சார் ஆசிரியர் கரகட்டம் அடிக்கிறார் என்று மாணவர்கள் உற்சாகம் இருப்பதை பார்த்தேன். அதன் வழியாக வாய்ப்பாடு இருக்கட்டும், அப்புறம் விளையாட்டு வழியாக கணிதம், அது போக முக்கோணம் நடத்த முக்கோணம் 6 வகை முக்கோணம், பக்கங்கள் 3 வகை, கோணங்கள் 3 வகை, 2 பக்கம் சமமாக இருந்த 2 சம பக்க முக்கோணம், 3 பக்கம் சமமாக இருந்த சமபக்க முக்கோணம் போட்டு இந்த மாதிரி பாட்டு போடும்போது சாரு பாட்டுலாம் பாடுறாரா, டான்ஸ் எல்லாம் பாடுறாரா அப்படின்னு மாணவர்கள் வருகை வராத மாணவன் வந்துட்டான். ஒரு 5 மணி இருந்து அவனும் கூட வந்து அப்ப நின்று எடுத்து வந்தாங்க. கரகாட்டம் வழியாக, ஒயிலாட்டம் வழியாக, ஆளுக்கு ஒரு கட்சி கொடுத்து ஒயிலாட்டம் வழியாக நீ வந்து ஒரு வாய்ப்பாடு சொல்லணும், நீ வந்து 2 2 4ன்னு சொல்லணும், 4 2 6ன்னு சொல்லிட்டு ஒரு கையாசிக்கணும் அப்படி சொல்லணும். அப்புறம் ஒரு வகுப்பறை சொல்லிடல, எல்லாரும் வகுப்பறை எடுப்பாங்க. சதுரம்னா என்ன, வட்டம்னா என்ன, அப்படி சதுரம்னா என்ன, வட்டம்னா என்ன, அப்ப டைல்ஸ் கீழே பாரு சதுரமா இருக்கா, மேல பேன் சுத்தமா எப்படி தெரியுது, வட்டமா தெரியுதா, இந்த மாதிரி உயிரோட்டமான வகுப்பறையை கொண்டு போகும்போது நான் ஒரு மாணவர்கள் ஆர்வமா இருந்தேன். அது போக தமிழ் ஆர்வத்திற்காக நான் வகுப்பறை சொல்லில் இது திருக்குறள் பாடம் நடத்த திருவள்ளுவர் இடம்பெற்றை சென்று வருவேன். அப்பொழுது மாணவர்கள் எப்படா திருக்குறள் நடத்துவாரு, இவர் வல்லுவனா வருவாரு அப்படின்னு இருப்பாங்க. பாரதியாருக்கும் பாரதி புன இடத்துல காணி நிலை வேண்டும், பரசக்தி காணி நிலை வேண்டும், ஒல்லி பண்ணி மலையின் இந்த மாதிரி பாட்டு வந்து பாரதி புடவத்தில் பாடும்போது சிறப்பு வகுப்பறை அவ்வளவு கலகலப்பா இருக்கும். நாங்கள் ஒரு நாள் பள்ளிக்கு வரவில்லை என்றால் மாணவர்கள் தொடர்பு வந்து ஏன் வரவில்லை என்று கேட்கும் நிலையில் இன்றும் இருக்கிறது பார்க்கும் பொழுது எனக்கு முடிவாக இருக்கு. இதுதான் ஆசிரியர் பணி, அறப்பணி, இனி அர்ப்பணி என்பது போல தோன்றுகிறது. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இப்போ வந்து கணித ஆசிரியராக இருந்தாலும் நீங்க வந்து பல்துறை பாடமும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, குறிப்பா தமிழ் பாடம் எடுக்கிறீங்க இல்லையா? ஆமா. இப்ப இந்த கற்றல் முறைய வந்து அரசாங்கம் வந்து பல வழிகள்ல வந்து ஊக்கப்படுத்துறாங்க. செயல்வழி கற்றல், நேரடி கற்றல், திரைவழி கற்றல், காட்சிப்படுத்தல், இப்படி நிறைய முயற்சி பண்றாங்க. இந்த கற்றல் முறைகள்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா லீட் எஜுகேஷன், டிஜிட்டலைஸ்டு கிளாஸ் ரூம், டிஜிட்டல் கிளாஸ் ரூம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், இப்படி எல்லாம் வந்து நவீன முறைகளை நோக்கி மாணவர்களை இழுக்கிறாங்க. நீங்க வந்து பாரம்பரிய கலைகள் வழியாக மாணவர்களை ஈர்க்க முயற்சி பண்றீங்க. மாணவர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு சார்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இன்றைய காலத்துல பார்க்கின்றேன் மாணவர்கள் வந்து அவங்க சிந்தனை எங்கிட்ட இருக்குது. அவங்க பாக்குற வகுப்பறையில உட்கார்ந்து இருக்காங்க.
ஆனா அவங்களுடைய சிந்தனை எங்கிட்டும் இருக்கும். எப்படா இப்போ ஸ்கூல் முடியும், எப்படா வீட்டுக்கு போனோம், வீட்டுல இருக்க பிரச்சனைகள் அவங்களோட வர்றாங்க. வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள், அம்மா அப்பா சண்டை இருக்குது, அம்மா அப்பா இல்லாம அப்பா இல்லாம 2 பேர் இல்லாம தாத்தா பாட்டி வாழ்றது, இந்த மாதிரி சில தாழ்வு மனப்பானைகள் இந்த இடத்துல வரும்போது அவர்கள் கொஞ்சம் சிந்தனைகள் சிதறுது. அப்ப அவங்களை ஒன்றிணைப்படுத்தணும் அப்படின்னு கான்செப்ட்ல நான் வாழ்வியல் கணிதமே கொண்டு போவேன். A+B² அம்மாவும் அப்பாவும் இணைந்திருந்தா அவங்க முன்னேற்றம் இருக்கும். அப்போ எப்படி முன்னேற்றம் வரும்னா, அம்மாவும் உயர்வாங்க, அப்பாவும் உயர்வாங்க, குழந்தைகளும் உயர்வாங்க. A+B² A²+B²+2AB. அம்மா அப்பா வேறுபாடு இல்லாம ஒற்றுமையா இருக்கும்போது பிள்ளைகளும் இணைந்து ஒற்றுமையா மேல வளர்ந்துட்டே இருப்பாங்க. ஆனா இதே இது A-B² வச்சுக்கோங்க, அம்மா அப்பா முரண்பாடு இருந்தா அம்மா ஒரு பக்கம் போவாங்க, அப்பா ஒரு பக்கம் போவாங்க, குழந்தை வந்து வேறுபட்டு நிற்பாங்க. -2AB A²+B² -2AB சொல்லுவேன். அப்போ பார்க்கும்போது அது மாதிரி X+X=2X தான் வரும். ஒண்ணு சேர்ந்த 2 தான். ஆனா மனதில் உள்ள கூட்டு கிடையாது, ஏதோ எண்ணிக்கையில் கூட்டு. ஆனா மனதில் X² X பெருக்கணும்னா X² வரும். பார்த்துதான் முன்னேற்றம். அப்போ நம்ம ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வனம், ஒற்றுமையை அனைவருக்கும் தாழ்வு என்பது போல நாம் ஒற்றுமையா இருக்கணும் என்ற வழிநடத்தி இந்த மாதிரி பாட்டு பாடுவேன். அப்புறம் பித்தகர் செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது, செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இந்த மாதிரி பாட்டு போடும்போது சாரு பாட்டுலாம் பாடுறாரு, பித்தகர சட்டத்தை டெபினேஷன் அப்படியே மனப்பாடம் பண்ணிடலாம். அருமை அருமை சார், அருமை அருமை. அப்படி இன்னொரு பாட்டு மெல்கிற்கு மாணவர் இருப்பாங்க இல்லையா, அவங்க மெல்லக்கிற்கும் மாணவர்கள் துள்ளி இங்க வாங்க, இந்த இனிமையான கணக்குகள் சொல்ல போறேன்னாங்க. இந்த மாதிரி பாட்டுலாம் படும்போது அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அருமை. இப்ப இந்த பாடல்களை வந்து முழுமையா அவங்க உள்வாங்கி பாடி சந்தோஷமா ஆடி வகுப்புல கத்துக்கிறாங்க. இதை பிராக்டிக்கலா தேர்வுல எழுதும் போது சரியா இது அவுட்புட் கொடுத்துறாங்களா சார்? ஏன்னா இப்ப நிறைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரியான புதிய முயற்சிகள் செய்யும் போது நாம செய்யக்கூடிய கலையோ அல்லது பாடல்களோ அவங்களுடைய கவனத்துக்கு போகுது, ஆனா அதுக்குள்ளால சொல்லப்படக்கூடிய செய்திகள் எது வேணுமோ அது வந்து போதுமான அளவுக்கு போய் சேர மாட்டேங்குதுன்றாங்க. நீங்க வந்து அது முழுமையா வெற்றி பெறுதுன்னு சொல்றீங்க. எப்படி வந்து இந்த அனுபவத்தை பாக்குறீங்க? வெற்றி பெற எப்படி யோசிக்கிறாங்க, ஒரு ஆசிரியர் நம்மளுக்காக இந்த மாதிரி இறங்கி ஒரு கலை வழியாக முத்தமிழ் வழியாக நம்மளுக்காக ரெஸ்க் எடுத்த ஒரு நோட் போட்டு கொண்டு வந்து நம்மளுக்காக பிரசன்டேஷன் பண்றாரு. அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து கண்டிப்பா வந்து இவருக்காகவாச்சும் நம்ம பண்ணணும், நம்மளுக்காக ரெஸ்க் எடுத்து பண்றாங்க இல்லை அவங்க மனசுல தோணுது. பார்த்தீங்களா, ஒரு ஆசிரியர் இல்லாம ஒரு நண்பரா ஒரு பயணிக்கும் போது நெருக்கமா பயணிக்கும் பொழுது அந்த இடைவெளி குறையும் பொழுது அவன் வந்து ரொம்ப ஒரே வச்சுக்கோங்க, நாளை மெல்லுக்கு இருக்கும் பொழுது ரொம்ப ஆர்வமா இருப்பேன். தம்பி உனக்கு என்ன புரியல, உனக்கு என்ன வேணும், எப்படி சொல்லி தரணும்னு சொல்லு, நான் சொல்லி தரேன். அப்படி இறங்கி வரும்போது அவன் அன்பின் வழி உயிரினங்கள் போல அவன் சாடு இறங்கி வர்றாரா, நம்ம உனக்கு என்ன பிரச்சனை சொல்றான் சொல்லித்தரேன்டா, அது பாடா. அது ஒரு நண்பரை தட்டும் போது அவன் அது புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு அப்படியே நம்ம சொல்றதுக்காகவே படிச்சிடறான். அப்படிதான் என் மனதில் தோணுது. சரி சார், இப்ப நீங்க வந்து கதை சொல்லி அப்படிங்கறது அவங்களுடைய அடையாளம். இப்ப நீங்க இது வரைக்கும் கவிதைகளை மையப்படுத்தி அல்லது ஒரு பாடலை வந்து எப்படி வகுப்புல டீச் பண்றோம் அப்படிங்கிற சொன்னீங்க. பித்தாகரஸ் தேற்றத்தை வந்து ஒரு 4 பாடல் வரிகளுக்குள்ளால அடக்கிட்டீங்க. A²/B² ஃபார்முலாவை வந்து ஒரு 2 வரி பாடல்ல அடக்கிட்டீங்க. கதைகள் வழியாக என்ன சொல்றீங்க சார்? கதை சொல்லியாக எப்படி மாணவர்கள் முன்னாடிக்கிறீங்க? கதை சொல்லியாக எப்படிதான் நம்ம வந்து இப்போ நான் வந்து விருப்பப்படமாக நான் ஆக்சுவலா கணித ஆசிரியர் இருந்தாலும் விருப்பப்படம் தமிழ் ஆங்கிலம் எடுத்துக்குவேன். அப்படி இருக்கும் பொழுது அதோடைய சிறு இது கல்வி இணை செயல்பாடுகள் வழியாக நன்னறி கதைகளை புகுத்துவேன். எப்படின்னா ஒரு கதை, ஒரு நிமிஷம், மனோஜ் சொல்லுங்களே, யாருன்னு தெரியுதா? நான் தான் சோஜதான். இன்னைக்கு ஒன்று கதவை சொல்ல போறேன், நல்லா கேட்பீங்களா? ஒன்று அந்த கேட்போம் சார், நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லும்போது ஒரு நன்னறி கதை சொல்லுவா. ஒரு காலத்துல விஜயநகர பேரரசரை கிருஷ்ணதேவர் ஆட்சி பண்ணாரோம். அப்ப ஒரு பயில்வான் அந்த ஊர்ல வந்து நான் யாருன்னு தெரியுமா,
நான் டெல்லியில வந்திருக்கேன், நீ இந்த நாட்டு மன்னர், நான் உலகத்துக்கே பலசாலி, என்னையே போட்டி போட நாட்டுல யாரும் இருக்காங்களா? அப்ப அவரு, அப்படியா, என்னடா அது பெரிய தொல்லையா போச்சு, அமைச்சர்கள் கூட்டி ஆகணுமே, நம்ம இவனுக்கு போட்டி போட முடியாது, பார்த்தா பயங்கரமா இருக்கானே. அப்ப அமைச்சர் கூட்டுறாரு. அமைச்சர் கூட்டும் போது அமைச்சர்களே, இன்று ஒரு சவாலான விஷயம், நம் நாட்டுக்கு ஒரு வேலவன் வந்திருக்கின்றான், அவனை நாம் வெல்ல வேண்டும், யார் இருக்கிறார்களா? அரசரே அரசரே, நாங்க விளைகிறேன் அரசரே, எனக்கு வராது அரசரே அரசரே. அப்படி என்றால் யார் வருவார்கள்? அப்பொழுது தென்னல் ரொம்ப சிறுசா இருப்பாங்க. அரசரே அரசரே, இவன் சின்ன பையன், இவனுக்கு போட்டியாக நான் வருகின்றேன். அவன் பயில சொல்றான், ஐயோ இது அந்த தத்ரூபம் நடிப்பேன் நான், அப்படி அப்படி பயில உடம்பு காமிப்பேன், எல்லாம் காமிப்பேன். அப்போ பலசாலி, இவன் இந்த பொடி பெண் எனக்கு போட்டியா? ஆமா ஆமா, இந்த பொடி பெண் தான் உனக்கு போட்டியாக வருவான். சரி அரசரே, நான் அவனை வெல்ல வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வாரம் எனக்கு அவகாசம் கொடுங்க, அவனை வெற்றி கொண்டு வருகிறேன். என்னது அவகாசமா? சரி, நான் தப்பிச்சா போதும், எப்படியோ நாட்டை காப்பாத்தப்ப தம்பி அப்படின்னு சொல்லிடுறாரு. அது நேர இவனு ஒரு வாரம் கழிச்சு வர்றான். அரசரே, ஒரு வாரம் ஆகிவிட்டது, எங்கே அந்த பொடி பையன், எனக்கு போட்டியாக வந்த பையன்? அவன் வீட்டில் இருக்கின்றான், தவம் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று என்னிடம் சொன்னான். அப்பொழுது இவன் வீட்டுக்கு போறான். 7 முறை 7 கடலை கடந்து வீட்டுக்கு போய் டக் 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 டக், யார் இருக்கா வீட்டுல? என்ன சொல்றீங்க, நீங்க யாரு? தென்னாலிராமனை பார்க்க வந்திருக்கேன், அவன் இன்னைக்கு போட்டிக்கு வரும் சொல்லி வரவே இல்லை, அதனால வந்திருக்கேன். அப்படியா? தென்னாலிராமன் இப்பதான் அனுமர் கோவில் போயிருக்காரு, அங்க போய் சாமி கூட போயிருக்காரு. அப்படியா? சரி சரி, நானே அங்கு சென்று வருகின்றேன். டக் 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 டக். அல்மர் கோயில் அந்த தென்னவன் என்ன பண்றான்னா, அங்க ஒரு நண்பன் ஒரு ஐடியா கொடுக்குறான். டேய், இந்த அனுமர் நின்றுக்கோ, நின்றுட்டு நான் அனுமர் நண்பரே, எனக்கு பலம் கொடு, நீ பலம் கொடு பலம் கொடு, இந்த பலம் எப்படி நான் புரிஞ்சுக்குவேனா, நீ மலர் தூவை மேல விழுகும் பார்த்தியா, அப்ப நான் பலசாலி ஆயிட்டு நினைச்சுக்குவேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டு, நீ இந்த பயிலவன் வர்றேன்னு சொல்லியிருக்கான், நான் தவம் இருக்கிறேன், நீ பூ மேல போட்டுரு, என் மலையில என் தலையில போட்டுனா அது பயிலவன் பார்த்து ஓடி போயிடுவான் அப்படின்னு வச்சு இருக்கும்போது, இவன் அது மாதிரி உன் பலம் என் கொடு, உன் பலத்தை கொடு, என் ஒரு பலசாலி நாட்டுக்கு வந்திருக்கின்றான், என் நாட்டை காப்பாற்ற வேண்டும், என் மானத்தை காட்ட, அரசுடைய பெருமையை நிலைநிறுத்த வேண்டும் அப்படி சொல்லும் போது, அந்த நேரம் எப்படி காது ஊது கேட்கிறான் பயில்வான். என்ன இருக்குது? ஓ, தவம் இருக்கிறானா, பாப்போம். அப்போ இது சொல்றது அப்படியே அவன் காது கேக்குது. அனுமனே, நீ என் மீது மலர்களை தூவினால் பலம் வந்து விட்டது என்று நினைத்து நான் பலசாலியாகி அவனை சண்டைக்கு போவேன் என்று சொல்லி இருக்கும் போது, அவன் பின்னாடி நண்பன் என்ன பண்றான், மலர் தூக்கி வீசுறான். வீசும் போது பைலன் பார்த்துட்டு, என்னது அதிசயமா இருக்குது, இதன் தவம் இருக்கு வீட்டுல சொன்னாங்க, பார்த்தா மலர்கள் என் மேல பலசாலின்னு சொன்னாங்க, ஆனா மலை வந்துருச்சே, ஐயோ அப்ப பலசாலி ஆயிட்டானா, ஐயோ துண்டுகளான்னு சொல்லி என்ன பண்றான், அப்படி ஓடியே போயிடுறான். நேயர் மன்னன் போய், மன்னரே, நான் பயில்வானை வீழ்த்தி விட்டேன், என்னை பார்த்து மூடி விட்டான் டெல்லிக்கு, நீ தான் பலசாலி, நீ தான் நாட்டின் பெருமையை காத்தவன் அவனுக்கு பெருமையை பொற்காசுகளை கொடுத்து அவனை அனுப்புறாரு. இது என்ன ஆக்டிவா பண்ணுவேன், பலசாலி வரும்போது பெரிய கோட்டெல்லாம் போட்டு பயங்கரமா வருவேன், அவனை கூனி குறுகி வருவேன், மன்னர் மன்னர் ட்ரெஸ் போட்டுக்குவேன். அது இப்போ அந்த குழந்தைய பார்க்கும்போது தத்துவமா அந்த கதை தெரியும். ஓ ரைட். ஆனா இது அவ்வளவு ஒரு வகுப்புல செஞ்சு காமிச்சிருவீங்க இல்லையா? எனக்கு ஒரு 40 நிமிஷம் கிடைக்கும் பீரியடு, அந்த இந்த பாடத்தை நடத்தி முடிச்சு. இது நிறைய ஏகப்பட்ட பாடங்கள் இருக்கு. இது இப்போ கேரிகுலம் ஆக்டிவிட்டிஸ் நான் கொண்டு வந்தேன் இப்போ. ஓகே, அருமை. இப்ப இந்த மாதிரி முயற்சிகள் உண்மையிலே இன்னைக்கு ஆசிரியர்கள் எல்லாம் செய்யறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை முடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய டாஸ்க். இப்ப ஆசிரியர்கள் தரப்புல சொல்லும் போது, சார் நிறைய ஒர்க் லோட் கொடுக்குறாங்க, அரசு தரப்புல உள்ள பணிகளை நாம செய்ய வேண்டியிருக்கு, ஆசிரியர்கள் தான் அட்டெண்டன்ஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு, ஆசிரியர்கள் தான் மார்க் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு, இப்படி அலுவலகம் பணியாளர்கள் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் ஆசிரியர்கள் கொடுத்துட்டு
ஒரு நாளைக்கு 7 ஹவர் 8 ஹவர் கிளாஸ் போட்டு எப்படி சார் இது ப்ராக்டிக்கலா சாத்தியம் அப்படின்னு புதிய முயற்சிகளை நோக்கி எந்த ஆசிரியர்களும் இப்ப நகர மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க வந்து பாடம் எடுக்கிறீங்க, அதுலயும் கரெக்டா இருக்கிறீங்க, பிளஸ் அந்த கேப்லயும் இது மாதிரி ஒரு கான்செப்ட் சீக்வன்ஸ் பண்ணி அதை வந்து நடிச்சு காட்டி பாடி காட்டி ஆடி காட்டுற அளவுக்கு நீங்க செய்ய முடியுது. எப்படி சார் மற்ற ஆசிரியர்களுக்கு நேரமே இல்லை, பாடம் முடிக்கவே முடியல, சிலபஸ் கவர் பண்ண முடியல, வேற எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்ற இடத்துல எப்படி நீங்க அதை செய்றீங்க? ஒன்றும் இல்லை சார். இப்போ நானும் படம் நிறுத்துறேன். இப்போ சில ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே புக் எடுத்து வாசிப்பாங்க. ஆமா, வாசிச்சா முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்டோரி வந்து நான் ஆக்சுவலா வாசிக்கவே மாட்டேன். அது என்ன பண்ணி வீட்டு ஒரு நாள் முன்னாடி நான் பிளான் பண்ணிடுவேன், லெசன் பிளான் எழுதிடுவேன். இப்படி எழுதுவேன்னா அந்த பாடத்துக்கு என்னென்ன கண்டென்ட் தேவை, என்னென்ன கேரக்டர் வரணும் ஒரு பேப்பர்ல என்ன பண்ணுவேன் ஒட்டிடுவேன். முதல்ல ஒட்டிட்டு படம் பார்த்து கதை கூடுதல் அந்த மாதிரி டைப்ல நான் உள்ள போவேன். சும்மா A4 சீட் தான், A4 சீட் தான். அம்மா கேரக்டர், அம்மா படம், அப்பனா அப்பா, குழந்தை, ஒரு விவசாயம் விவசாயி, அந்தந்த கேரக்டரை ஒட்டிட்டு நான் இதை டிராமாவா பண்ணிட்டு டிராமா ஒரு 10-15 நிமிஷம் முடிச்சிருவேன். நானு 40 நிமிஷம் டைம் முடிச்ச அதுக்கு இது முடிஞ்ச கதை படம் பார்த்து கதை குரு சொல்லும் போது அந்த மாணவருக்கு அப்படி கேட்ச் பண்ணிடுவோம். வாசிச்சு ஒவ்வொரு வரியா விளக்குற நேரத்தை விட இது ஷார்ட்டா முடிஞ்சிருது. ஷார்ட்டா முடிஞ்ச பிறகு இது படம் பார்த்து கதை முடிஞ்ச பிறகு இது மைண்ட் மேப் போர்டுல போட்டுட்டு அதை அப்படி ஒட்டிடுவேன். நான் ஒட்டிட்டு அப்புறம் வாசிக்க விடுவேன். பிள்ளைகளை வாசிப்போம், ஏன்னா வாசிப்பு ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, மொழித்திறன் வேணும் கண்டிப்பா. இப்படியே போனாலும் சரிப்பட்டு வராது. அப்போ வாசிக்க விடும்போது அந்த ஆளுக்கு ஒரு ஒரு பாரா வாசிக்க விடுவேன். ஒரு லைன் வச்சுக்கிறேன், டக்கு டக்குன்னு வாசிப்பாங்க. சில பேர் ரெகுலர் ஸ்டூடெண்டா இருப்பான், மெல்லக்கு மாணவன் இருப்பான். அவனுக்கு தனியா பிரிச்சு அவனுக்கு தனியா ஒரு நோட்டு மாதிரி போட்டு அவனுக்கு ஒரு வாட்சி அப்படி மாதா ஏர் மாத எம் அப்படி சொல்லுவேன். அப்படிங்கும்போது அவன் புரிஞ்சுக்குவான். அவன் அதுபோது வீட்லயும் ஃபோன் சொல்லிடுவேன், பையனை வந்து கொஞ்சம் வாசிப்பு தந்து கொடுங்க, நாளைக்கு திருப்பி அதே தான் வைப்பேன். வீட்டுல ஒரு பயிற்சி எடுத்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே, அருமை சார். சார் இப்ப இந்த கலையோட சேர்த்து பொம்மலாட்ட கலை, இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க மாணவர்களுக்காக தான் போய் ஒயிலாட்டம் கலையாட்டம்லாம் கனியா நாட்டம்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா பொம்மலாட்ட கலையை வந்து நீங்க ஒரு முக்கியமான நிகழ்த்து கலையா கத்துக்கிட்டு அதுக்காக பணியாற்றிட்டு இருக்கீங்க. பொம்மலாட்டம் மூலமா என்ன மாதிரியான செய்திகள் சொல்றீங்க சார்? பொம்மலாட்ட கலைகள் வழியாக, ஏன்னா மாணவர்களுக்கு வந்து மனசுல வந்து பசுமரத்தாணி போல பதியணும் என்ற அடிப்படையில அது வந்து என்ன கூத்துக்கலைன்னு சொல்லுவாங்க. அது மரபு இதுல நிறைய கலைகள் இருக்கு. கைப்பாவை இருக்கு, தோல்பாவை இருக்கு, மரப்பாவை இருக்கு, நூல்பாவை இருக்கு. நிழல் பாவின எப்படின்னா, நான் பேப்பர்ல சும்மா சிம்பிளா ஒரு வெள்ளத்தின் ஸ்கிரீனு, பின்னாடி சின்ன லைட் டார்க் லைட்டு, அந்த பொம்மையை வந்து அந்த கண்டென்ட் என்ன கண்டென்ட்டோ அது பொம்மையை பேப்பர்ல கட் பண்ணி அதை வந்து குச்சி ஒட்டு வச்சு அப்படியே நிழல் பாவையை காமிப்போம். அது கற்று விருப்பா தெரியும். அது நிழல் பாவை ஒன்று. கைப்பாவை நான் கைப்பாவையை பயன்படுத்துவேன். இது எதுக்கு பயன்படுத்துன்னா பெண் கல்வி முக்கியத்துவம், போதைப் பொருள், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது சுத்தம் சுகாதாரம் இந்த மாதிரி, அப்புறம் பாலியல் வன்கொடுமை தடுப்பு, இது வந்து ஒரு ஆக்ஷனோட பண்ணும்போது இது வந்து கதை ஸ்டோரி டெல்லர்ல பண்ண முடியாது. இது வந்து பேசுற மாதிரி இருக்கணும். ஒரு பெண்ணு ஒன்னா, ஒரு ஆண், ஒரு பையன், ஒரு பொண்ணு, அக்கா தங்கச்சி, அண்ணா 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 ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட. என்ன சொல்லணும்? நேற்று நான் போயிட்டே இருந்தேன்னா ஒரு பையனை பார்த்து ஹாய் அப்படின்னு சொன்னான். அப்படியா சொன்னா, சரி அவன் என்னன்னு பார்ப்போம், நாளைக்கு நீ போ முன்னாடி, நான் அப்படியே பின்னாடி வர்றேன். சரிண்ணா, சரி அண்ணா, இல்ல அம்மாட்டையும் சொல்லிடுவோமா? இல்ல அம்மாட்ட சொல்லாத, முதல்ல என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் அம்மாட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில இவங்க 2 பேரும் பள்ளிக்கு. அப்ப அம்மா காலைல விடிய காலையில இருந்துச்சு, அடியே ராஜாச்சி லேட் ஆயிடுச்சு. அப்படியாம்மா, எந்திரிச்சிடுறேன் கிளம்பிட்டாங்க. அப்போ வீட்டு இருக்கீங்க, ஏய் பாப்பா இங்க வா,
ஏய் யாரு நீ? யாரு என்னைய பாப்பாங்கிற நீ? யாரு நீ? சொன்ன வரமாட்டியா? இங்க வா, இங்க பேசணும். ஏய் இப்படி பேச வச்சுக்க எங்க அண்ணனை சொல்லிடுவேன். என்ன உங்க அண்ணன் சொல்லுவியா? சொல்லு. என்னப்பா? அண்ணா அண்ணா இங்க வாடா, இங்க வாடா. இவன் தானா, இவன் தானா? டே யாரா நீ? நீ யாரா கேக்குறது? டேய் தங்கச்சிடா, உனக்கு தெரியுமா சட்டம் எப்படி இருக்குன்னு? பெண்ணை வந்து பால் வந்து உள்ள ஜெயில் சிறைச்சல் தான் கிடைக்கும், உனக்கு தெரியுமா? போடா. என்ன போடாவா? உன்னை என்ன பண்றேன் பாரு. ஹலோ 1098. சொல்லுங்க சார், சொல்லுங்க தம்பி, என்ன வேணும்? இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு பையன் வந்து பண்ணியிருக்கான், நான் அவனை பார்த்துட்டேன், இந்த பக்கத்துல தான் இருக்கான், கொஞ்சம் வரீங்களாண்ணா? இந்த வர்றேன், உடனே ஜீப் எடுத்து வர்றோம். ஏய் யாரு நீ? என்னது, என்ன வேணும்? இதே என்ன வேணும் கேட்குறியா? எவ்வளோ பத்திரன்னு தெரியலையா? என்னது என்னது? நான் போலீஸ் காவல்துறையில் வந்திருக்கேன். நீ என்ன பக்கத்துல எடுத்துட்டு போனேன், நீ ஏதாவது சொன்னீங்கம்ல? நானா எப்ப சொன்னேன்? ரெக்கார்டு இருக்கு பாடுறா. உனக்கு தெரியுமா சட்டம்? பெண்ணை வந்து சீண்டல் இருந்தாலே பாலியல் சீண்டல் வந்து ஜெயில போடுவாங்க, சட்டம் தெரியுமில? ஆமா நேத்து தானா? நேத்து தான் பார்த்தேன். என்னடா நேத்து பார்த்த? வாடா நீ ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அப்ப கூட்டிட்டு போகும்போது இந்த பொண்ணு, அண்ணா அண்ணா பாவம் பாவம், நம்ம இந்த ஒரு தடவை மன்னிச்சிருவோம், அவன் பாவம் தெரியுறான், நம்ம அடுத்த தடவை பண்ணா நம்ம வந்து அவனை ஜெயில போட்டுருவோம்னா. சரி சரி நீ சொல்லிட்ட. இது அவன் கால் ஒழுகுது. தங்கச்சி தங்கச்சி நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், உன் காலில் கூட விழுகிறேன், நான் தெரியாம பண்ணேன், ஆனா நீ மன்னிக்கலைனா நான் எனக்கு சிறைச்சாலை தான் கிடைக்கும், மன்னிச்சு தங்கச்சி, மன்னிச்சு தங்கச்சி. சரி சரி போ 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 போ, இனிமேல் பண்ணாத. ஒரு சின்ன பிள்ளை போய் இப்படி பண்ணல பண்ணி போ போ போ. சரிம்மா, நான் உனக்காக விடுறேன். அடுத்த தப்பு பண்ண எனக்கு 10 ஃபோன் பண்ணு, இல்லை 100 ஃபோன் பண்ணேன். நான் வந்து அப்படியே அந்த பையனை தூக்கி உள்ள முட்டான்னு வச்சுக்க, அவ்வளோதான், கஞ்சி தான் உனக்கு. சரிங்க ஐயா, சரிங்க, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. பாத்தியா தங்கச்சி, பாத்தியா சட்டம் எவ்வளவு கடமை செய்யுதுன்னு? இப்பெல்லாம் தப்பிக்கவே முடியாது, தப்பு பண்ணா உடனே பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அதனால நம்மளுக்கு வந்து தைரியமா நீ இருக்கலாம். பெண்கள் வந்து இந்த காலத்துல தைரியமா இருக்கணும். சரியா? நல்லபடியா நீ சொன்ன சரியா போச்சு. நீ சொல்ல மாதிரி என்ன ஆயிருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? ஆமாண்ணா ஆமாண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இனிமேல் எதுனாலும் சொல்லிடுவேண்ணா. நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரி கதைகள் வந்து உண்மையிலே வந்து பல குரல்கள்ல பல கதாபாத்திரங்கள்ல பின்னணி இசையோட வாயிலே வந்து அதுக்கான சவுண்ட்ஸ் மாடுலேஷன்ஸ் கொடுத்து ஒரு வானொலியில பேசுறோம் அப்படிங்கறதுனால ஒரு வானொலி நாடகம் மாதிரியே உங்களுடைய இந்த பிரசன்டேஷன் இருந்தது. இந்த நிச்சயமா இந்த உரையாடலை கேட்கக்கூடிய எந்த குழந்தையும் உமன்ஸ் ஹெல்ப்லைன் 1098 அப்படிங்கிற நம்பரை வந்து மறக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது மாதிரி நிர்பந்தங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், சீண்டல்கள் இப்படி எது வந்தாலுமே அந்த நம்பர் நிச்சயமா அவங்களுடைய நினைவுக்கு வரும். நல்ல முயற்சி சார், உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான விஷயம். இன்னும் சிறப்பாக பணியாற்றுறேன். இப்ப இறுதியா நீங்க ஏற்கனவே முதல்ல சொன்னீங்க, இருந்தாலும் இப்போது என்னென்ன பணிக்காக உங்களுக்கு என்னென்ன விருதுகள் கிடைத்திருக்கு அப்படிங்கிற சொல்லி நம்ம நிறைய செய்வோம். என்னுடைய ஆசிரியர் பணி அறப்பணி என்று பயணித்ததனால் எனக்கு தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை மாநில நல்லாசிரியர் விருது 2022 வழங்கியது. வகுப்பறையில் கலைகளோடு பயணிப்பதால், கலைவழி கற்றல் வழியில் பயணிப்பதாலும், கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் வகையில் அவருக்கு வழி நடத்தி செல்வதாலும், ஏனென்றால் கொரோனாக்கள் நிறைய கலைஞர்களுக்கு என்னுடைய வருமானத்தில் நான் உதவி செய்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலும் வாழ்வாதாரத்துக்காக சில தொடர்புகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு நான் நாட்டுப்புற கலைஞர்கள் வழியாக, அவர்கள் வழியாக நான் வாழ்வாதாரம் கொடுத்திருக்கின்றேன். அது மட்டும் இல்லாது மாணவர்களுக்கு கலை திருவிழாக்களில் மாவட்ட அளவில், மாநில அளவில் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். கலா உற்சவ் என்று சொல்லும் டெல்லி நிகழ்ச்சிகளில் வகையிலும் அவர் முயற்சி எடுத்து மாநில அளவில் அவர்கள் சென்று பாராட்டு சான்றிதழ் பெற்றிருக்கின்றார்கள். பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், கணியன் கூத்து
பொங்கலாட்டம் போன்ற கலைகளை மாணவர்களுக்கு நான் இன்றும் அவர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றேன். நம்மோடு இது அழியக்கூடாது, நம் விதையாக தெளிக்க வேண்டும், விதையை தெளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் பயணிப்பதால் ஒரு பாரதியாக, ஒரு வள்ளுவனாக, ஒரு வீரமுக வேலுநாச்சியராக, ஒரு பாரதிதாசனாக, ஒரு ஒரு கலைஞனாக நான் பயணிப்பதால், வகுப்பறையை பயணிப்பதால் கலை பண்பாடுத்துறை கலை நன்மணி விருது வழங்கியிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் பட்டிமன்றங்கள், கவியரங்கள், கலைஞர் புனைவடத்தில் காவிய பூம்புகார் வாசனம், பூம்புகார் இதுதான் இன்றைய பூம்புகார், காவிரி பூம்பட்டினம், எத்தனையோ கடற்கரைகளில் அலைகள் வாடும் கீதத்தை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த காவிரி பூம்பட்டினத்தில் கடற்கரையில் மோதுகின்ற அலைகள் இழப்புகின்ற சோக கீதம் நம் எங்கேயோ சென்ற பற்றாரம் குறிக்கின்ற வரலாற்று உலகம், இது மாறி பொழிகின்ற தீந்தமிழ் இலக்கிய உலகம். காவிரி யாரும் கடலும் முட்டு இந்த இடத்தில் தான் அழகிய திருமணம் பூம்புகார் பட்டினம் அமைந்தது. பட்டினப்பாக்கம் மறுஉருப்பாக்கம் என்று கலைஞர் வசனத்தில் பேசியிருக்கின்றேன். அந்த ஒரு தமிழ் பாரதியாக, வள்ளுவனாக நான் கல்லுணமை என்ற அதிகாரத்தில் நான் பேசியிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் ஒரு கலைஞனாக, தமிழ் ஆர்வலராக பயணித்த தூய தமிழ் வளர்ச்சித்துறையின் தூய தமிழ் பட்டாளர் விருது 2024 வழங்கியது. அது மட்டுமல்லாமல் நான் வகுப்பறை சூழலில் இருக்கட்டும், பொது சமுதாய சூழலில் இருக்கட்டும், சுகாதாரம் பேணும் வகையில் அவர்களுக்கு மானியங்கள் கிடைக்கும் வகையில் வழிகாட்டுதல் நெறிமுறைகள் பயணித்ததால் சுற்றுச்சூழல் புறவூழல் விருது சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாது புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மாநில நல்லாசிரியர் விருது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் மாநில நல்லாசிரியர் விருது, தினமலர் லட்சிய ஆசிரியர் விருது, அப்புறம் வெற்றி சக்சஸ் என்று சொல்வார்கள், வெற்றி வழிகாட்டி என்று ஒரு அந்த பாடப்பகுதியிலிருந்து சிறந்த ஆசிரியர் விருது வாங்கி 628 விருதுகளும் 525 பாராட்டு சான்றிதழ்களும், தமிழ் குடல் நிகழ்வுகளில் 10,000 மாணவ செல்வங்களையும் நான் பாராட்டியிருக்கின்ற, வாழ்த்திருக்கின்றேன், பயணித்திருக்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். உண்மையிலேயே ஆச்சரியமான தகவல். 1000க்கும் மேற்பட்ட விருதுகள், 500க்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள்னு உங்களுடைய பயணம் எக்கச்சக்கமான வெற்றிகளோடு சிறந்தா பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுடைய பணிக்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் தான் ஒன்றொன்றும். இன்னும் உங்களுடைய பணி மிகப்பெரிய அளவில் நடைபெற வேண்டும். மாணவர்கள் இன்னும் ஒன்று சொல்ல கடைபிடிக்கிறேன். ஒரு சின்ன குரல்நறி கூடம் என்று ஒரு புலனூல் வைத்திருக்கின்றேன். அதுல 160 மாணவர்கள் பயணிக்கின்றார்கள். தினமும் 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 6 to 7 மணி வரை பெற்றோர்களின் தொலைபேசி வழியாக தினமும் ஒரு குரல் பதிவு செய்ய வேண்டும். தினமும் ஒரு குரல் யார் தொடர்ச்சியாக பதிவு செய்யணும் அவர்களுக்கு பாதுகாப்பு பதக்கமும் நூலும் சான்றிதழும் பரிசு பொருட்களும் என்னுடைய சொந்த செலவின் வழியாக நான் வழங்கி வருகின்றேன். அதில் படித்து தினமும் திருக்குறள் பதியும் பொழுது கண்டிப்பாக இந்த சமுதாயம் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் என்று இன்றைய காலையில் பார்க்கின்றோம். மாணவர் சூழ்நிலையில் பார்க்கின்றோம். உடல் ஹேர் கட்டிங் சொல்லுவார்களே, அது பார்க்கின்றோம். ட்ரெஸ்ஸிங் கோட் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அப்போ இது 6, 7, 8 வகுப்புலேருந்து நம்ம இப்போ இந்த மாதிரி அறநெறி கருத்துக்கள், வள்ளுவ அறநெறி கருத்துக்களை கொண்டு சென்றோமானால் கண்டிப்பாக 10 பேர் வரும்போது கண்டிப்பாக அது ஒரு மனதில் பதியும் வகையில் அதுபடி நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பண்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, அறிவுடைமை, ஈகை குணம் போன்ற கருத்துக்கள் பதிய வேண்டும் என்பது நான் அந்த புலனக்குழு வழியாக மாணவர்கள் இன்றும் பயணித்துக் கொண்டு 150 மாணவர்கள் பதிவு செய்கிறார்கள். நான் ஒருங்கிணைப்பாளராக பயணித்துக் கொண்டு வருகின்றேன். ரொம்ப அருமை சார், ரொம்ப சிறப்பு. தமிழுக்காக நீங்க ஆற்றக்கூடிய பணி, தமிழ் உங்களை சிறப்பிக்கிறது, நீங்கள் தமிழை சிறப்பிக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி சார். உங்களுடைய பணி இன்னும் சிறப்படையட்டும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இசைமுரசு இந்த படைப்பு பூங்கா நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக்கிறோம் சார். நன்றிகள் சார். இந்த ஒரு வாய்ப்பளித்தமைக்காக நாங்கள் நன்றி. உலகெங்கும் தெரிவிக்கும் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பதிவுகளை தருவதற்கு நீங்கள் வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கப்பட்டுள்ளேன் சார். நன்றி சார். நிறைய இந்திய படைப்பு பூங்கா நிகழ்ச்சியில் நாம் பள்ளி ஆசிரியர், பல்துறை கலைஞர் பாடங்களை மாணவர்களுக்கு மிக எளிமையாக பாடல்கள் மற்றும் கலைகளின் வழியாக கொண்டு சேர்க்கும் அரிய முயற்சியில் ஈடுபட்டு வரும் திரு ஷாஜஹான் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.